வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இவாலுவேட் டபுள் இன்டெக்ரல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 0 to 1 x to root x xy into x plus y into dx dy. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த கொஷினை ஒழுங்குபடுத்தணும். அதாவது இங்கே உள்ள என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் இருக்குது, இங்கேயும் ரூட் எக்ஸ், அதாவது எக்ஸ் டேர்ம் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் டேர்ம் இருந்தாலே கண்டிப்பாக இது வந்து ஒய்க்கு சொந்தமானது. அப்போ இது வந்து ஃபுல்லாகவே ஒய்க்கு சொந்தமானது. ஓகேங்களா? இப்போ ஒய்க்கு சொந்தமானதுன்னா நம்ம இந்த டிஒய் தான் இங்கே வரணும், அப்புறமா தான் டிஎக்ஸ் வரணும். ஸோ உள்ளே வந்து ஒய்க்கு சொந்தமானது இருந்ததுன்னா ஸோ உள்ளே டிஒய் வரணும், டிஎக்ஸ் வெளியில் வரணும். ஓகேங்களா? சரி, அதை தான் இங்கே ரீரைட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இந்த லிமிட்ஸ்லாம் எடுத்து அப்படியே எழுதிட்டு இந்த எக்ஸ் ஒய் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்லாம் அப்படியே எழுதிட்டு இந்த டிஒய்யை இங்கே மாற்றிடுங்க, டிஎக்ஸ் இந்த பக்கமாக மாற்றிடுங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இப்போது நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். x into xy என்ன வரும், x ஸ்கொயர் y ப்ளஸ் y into xy என்ன வரும், x y ஸ்கொயர்னு வரும். இந்த dy dx எடுத்து எழுதிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒய்யை மட்டும் தான் இன்டெகிரேட் பண்ண போகிறோம், மற்ற எல்லாத்தையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்க போகிறோம். இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுப்போம். ஒரு ஒய் இன்டெகிரேட் பண்ணனா வரும் y ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் இந்த எக்ஸ் அப்படியே வச்சுப்போம். ஒரு y ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணால் வரும் y கியூப் பை 3. இப்போது இதான் வந்து லோவர் லிமிட், இதான் அப்பர் லிமிட், இதை எடுத்து இங்கே எழுதிப்போம். ஸோ y ஈக்குவல் டு எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ்னு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த ஸ்டெப்பு, எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அந்த இடத்துலலாம் ரூட் எக்ஸ் அப்ளை பண்ணணும். இது அப்பர் லிமிட். மைனஸ் எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கெல்லாம் எக்ஸ் அப்ளை பண்ணணும். இதான் வந்து லோவர் லிமிட். பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த ஒய் இருக்க இடத்துல ரூட் எக்ஸ் போட்டால் ஆகிடும், ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு எக்ஸ் மட்டும்தான் வரும் பை 2 ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க எக்ஸ். இப்போது இங்கே ஒய் இருக்குங்களா, ஸோ ஒய்க்கு என்ன பண்ணணும், ரூட் எக்ஸ் போடணும். ஸோ ரூட் எக்ஸ் பவர் 3 பை 3 மைனஸ் இப்போ லோவர் லிமிட். இப்போது ஒய்க்கு இடத்துல எக்ஸ் போடணும், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடுமா, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எழுதியாச்சுங்களா பை 2 ப்ளஸ் அதேமாதிரி இங்கே ஒய்க்கு இடத்துல எக்ஸ் போடணும், அப்போ எக்ஸ் கியூப் ஆகிடும், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் கியூப் பை 3. இந்த மாதிரி அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்டு பண்ணிவிடுங்க. இப்போ நார்மல் ஸ்டெப் தான் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் கியூப். நெக்ஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் பவர் 3. இது எப்படி எழுதான்னு பாருங்கள், எக்ஸ் பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம், ரூட் எக்ஸ்னா என்னது, எக்ஸ் பவர் 1/2ன்னு அர்த்தம். அங்கே பவரில் ஒரு 3 இருக்குது. அப்போ எக்ஸ் பவர் 1 டாட் எக்ஸ் பவர் 1/2 இன்ட்டு 3னா வரும் 3/2. இந்த 1ஐயும் 3/2 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 5/2 வரும். இப்போ புரியுங்க இந்த ஸ்டெப் எப்படி வந்ததுன்னு? ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் பவர் 4/2. ஸோ இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் 3, எக்ஸ் பவர் 4/3. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நார்மல் அரேஞ்ச்மெண்ட் தான். ஸோ எக்ஸ் கியூப் பை 2 ப்ளஸ் எக்ஸ் பவர் 5/2/3 மைனஸ் இங்கே பாருங்கள் இதுலேயும் எக்ஸ் பவர் 4 இருக்குது, இதுலேயும் எக்ஸ் பவர் 4 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு எக்ஸ் பவர் 4 போட்டு இங்கே என்ன வேல்யூ இருக்குது, -1/2 -1/3. ஒரு -1/2 ஒரு -1/3 நம்ம என்ன பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ 3 × -1 -3, 2 × -1 -2, 2 3s are 6. அதான் இங்கே -5/6 வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ இது மொத்தமாக நான் என்ன பண்ணிட்டேன்னா சால்வ் பண்ணி இங்கே எழுதிட்டேன். இந்த ஸ்டெப்பு புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது பார்க்கலாம். இது வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸை மட்டும் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இதில் எக்ஸ் இருக்குது, இதில் எக்ஸ் இருக்குது, இதில் எக்ஸ் இருக்குன்னா இதை மட்டும் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அப்போ இதில் 1/2 போயிட்டு கான்ஸ்டன்ட் ஆகிடும். எக்ஸ் பவர் 3 இன்டெகிரேட் பண்ணால் வரும் எக்ஸ் பவர் 4/4 ப்ளஸ் அடுத்து இங்கே 1/3 இருக்கும், அதை எடுத்து எழுதிட்டு எக்ஸ் பவர் 5/2 இன்டெகிரேட் பண்ணனா வரும் எக்ஸ் பவர் 5/2 + 1/5/2 + 1. நெக்ஸ்ட்டு -5/6 எடுத்து எழுதிட்டு எக்ஸ் பவர் 4 இன்டெகிரேட் பண்ணால் வரும் எக்ஸ் பவர் 5/5 லிமிட்டு 0 1 எழுதிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், 1 × எக்ஸ் பவர் 4, எக்ஸ் பவர் 4, 2 4s are 8 ப்ளஸ் நெக்ஸ்ட் இந்த 1/3 எடுத்து அப்படி எழுதிப்போம். 5/2 1 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும், 7/2. கீழே 7/2 வரும். 5 × எக்ஸ் பவர் 5, 6 5s are 30. நெக்ஸ்ட் இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இதை எடுத்து அப்படிங்க எழுதிக்கலாம். இந்த 7/2 இருக்குங்க இல்லையா, இது அப்படியே மேலே போயிடுச்சுன்னா 2/7 ஆகிடும். அப்போ இந்த இடத்துல 2/7 வரும்.
அப்போ 2 1s are 2, 7 3s are 21. அதுதான் இங்கே எழுதியிருக்கு. இந்த ஸ்டெப்பு புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் மைனஸ் 5 1s are 5, 5 6 are 30. So 1 into x power 5, x power 5 by 6. இப்போ upper limit minus lower limit. எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 1 அப்ளை பண்ணணும். அப்புறம் lower limit 0 அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் x இருக்கோ அங்கே 1 அப்ளை பண்ணலாமா? ஸோ இங்கே x இருக்குது, இங்கே 1, ஸோ இங்கே 1. ஸோ 1 power 4 வரும், 1 தான் வரும். ஸோ 1 by 8 plus 2 by 21. 1 power 7 by 2, 1 தான். Minus 1 power 5, 5 தான். சாரி 1 தான். 1 by 6. மைனஸ் இப்போ லோவர் லிமிட் எல்லா எக்ஸுக்கும் 0 போட்டோம்னா மொத்தமாக 0 ஆகிடும். இப்போ இதை மட்டும் சால்வ் பண்ணிங்கன்னா எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 3/56 வரும். ஓகேங்களா? இதை நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் கரெக்டாக வருதா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபஸ்ட்டு பேஜ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Narrative. வணக்கம்.